பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எனக்கு அன்பானவர்களே, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறான். ஏன் அவனுடைய வாழ்க்கையில் பயம்? அவனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் என்ன செய்தார்கள்? மோவாப் புத்திரரும் விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் அவர்களை கண்டு அவன் பயப்படுகிறான். அவன் பயந்து கர்த்தரை தேடுகிறதை பார்க்க முடியும். எதற்காக கர்த்தரை தேடுகிறான்? கர்த்தரிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை தேடுகிறான். அவன் மாத்திரமல்ல, அங்கே எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடும்படி கடந்து வருகிறார்கள். இப்போ அவன் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாய் ஏராளமான கூட்டம் வருகிறது. எங்களுக்கு பலன் இல்லைப்பா. அவங்க கூட எங்களால் சண்டை போட முடியாது. எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை. அதனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. Glory to God. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த சம்பவம் நடக்கிறது. நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள் நமக்கு முன்பாக நிற்கும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு இதுக்கு மேலே பலன் இல்லை. நான் என்ன செய்யணும்னு தெரியலை. எனக்கு அன்பானவர்களே, நாம் புலம்புகிற நிலை உண்டு. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியான நேரத்தில் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? Glory to God. இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, நீங்கள் சந்திக்கிற காரியம், நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் உங்களுடையது அல்ல. நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அது தேவனுடையதாய் மாறிவிடுகிறது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையெல்லாம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, தைரியமாய் புறப்பட்டு போகுங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது,
இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இதுவரையிலும், இந்த நிமிடம் வரையிலும் நீங்கள் போராடி அந்த போராட்டத்தில் ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஐயோ, காரியம் எப்படியாக போகுதோ. நீ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன்ல. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நீ எதிராய் புறப்பட்டு போ. வீட்டுக்குள்ளே இருக்காத. பிரச்சனையை பார்த்து முடங்கி இருக்காத. ஜெபம் பண்ணு. எந்த காரியம் உன்னை அழுத்துகிறதோ அந்த காரியத்திற்கு எதிராக நின்று பாருங்க. ஜெயம் உங்களுடையதாய் மாறும். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் ஆண்டவரே, தன்னுடைய பிரச்சனையை நினைத்து ஆண்டவரே புலம்பிக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லைப்பா, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியலை என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, நீர் யுத்தம் செய்யும், நீர் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.